அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையிலிருந்தே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாரு. கடந்த ஆண்டு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். ஆனால் கடந்த ஆண்டு அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியது. ஆனாலும் அதை விட மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த ஆண்டு இன்னைக்கு அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது மாறி இருக்கிறது. இன்னைக்கு காலையிலிருந்து அது குறித்த செய்திகள் தான் ஊடகங்கள் முழுக்க பரவி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார். அது கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கப் போகிறது என்கிற அளவிற்கு பேச்சுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே என்னதான் நடக்கிறது என்பது பற்றி தான் பேசப்போறோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டு பேசியது போல் இன்னைக்கு காலையிலிருந்தே மாணவர்களோடு அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அவருடைய பேச்சு என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒரு பேச்சு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான சில செய்திகளை பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமகாலத்தில் தற்கால அரசியல் சூழலில் பேச வேண்டிய செய்திகளை பேசியிருக்கார். அவர் பேசிய சில செய்திகள் என்னன்னா, சமீபத்திய போதைப் பொருள் புழக்கம் அச்சமூட்டுகிறது, என்னையே அச்சமூட்டுகிறது என்கிற ஒரு கருத்தை பேசுறார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களை அந்த போதை பொருட்களுக்கு அடிமையாக கூடாது என்கிற ஒரு கருத்தையும் பேசியிருக்கிறார். உண்மையிலே பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள், பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள், சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருந்தாலும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் புழக்கம் தான். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு எளிமையாக அவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து வருகிறது. பள்ளிக்கூடத்துல எல்லாம் முன்னாடி மாணவர்கள் சீருடை அணிந்து வகுப்பறையில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே சீருடை அணிந்து மாணவர்கள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு தீர்வு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் மாணவர்களுடைய மனதில் இருந்து தான் வர வேண்டும். அடுத்த தலைமுறை இடமிருந்து தான் அந்த மாற்றம் வர வேண்டும். சரியான ஒரு இடத்தில் சரியான கருத்தை பேசியிருக்கிறார். உண்மையிலே அந்த கருத்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு கருத்து. நிறைய விமர்சனங்கள் எல்லாம் கூட வருகிறது. திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய விமர்சனங்களை வைக்கிறார்கள். பொதுவாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வருகிறார் என்று சொன்னதுமே திமுகவினருக்கு நிறைய அச்சம், நிறைய வருத்தம், நிறைய கலக்கம், நிறைய விமர்சனங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் குறித்து வச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு அவங்க என்ன திரைப்படத்தில் சிகரெட் பிடிச்சாரு, போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு இவர் பாடம் நடத்தலாமா, மாணவர்களிடம் இப்படி பேசலாமா என்றெல்லாம் பேசுகிறாங்க. திரைப்படத்தில் அவர் சிகரெட் பயன்படுத்தியது, அவர் போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தியதை நம்ம ஆதரிக்கலை, அதில் நமக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் அதற்காக இப்போது அவர் பேசக்கூடிய கருத்தை, அந்த கருத்தை எதிர்கொள்வதற்காக அவர் சினிமாவில் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் என்று பேசுவது அது அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. அது அரசினுடைய தவறை மூடி மறைப்பதற்காக விஜய் அவர்கள் மீது பழி போடக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, யாருமே நீங்க போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாதீர்கள், சே நோ டு டெம்பரரி பிளஸஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை மாணவர்களிடம் வைக்கிறார். அந்த கருத்து மாணவர்களிடம் வைக்கப்பட வேண்டிய கருத்தா இல்லையா, அதனை பார்க்க வேண்டும். அது வைக்கப்பட வேண்டிய கருத்து, மாணவர்களிடம் இது மிக முக்கியமான ஒரு கருத்து, வைக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. அதுவும் சமீபத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த ஒரு மாநிலமா மாறிட்டு வருது இன்னைக்கு. அப்போ அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் மாணவர்களுடைய மனதில் விதைக்க வேண்டிய கருத்துக்களை அதை தான் நடிகர் விஜய் அவர்கள் விதைச்சிருக்கிறார். அது உண்மையிலேயே பேசப்பட வேண்டிய ஒன்று, பாராட்டப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும், இங்கே நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். உண்மையிலே தலைவர்கள் தேவைப்படத்தான் செய்கிறார்கள். ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தேவை இருக்கிறது. மாற்று அரசியலை பேசக்கூடிய தலைவர்கள் இங்கே தேவைப்படுகிறார்கள். அவர் சொன்னது போல அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா துறையிலும் இங்கே நிறைய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னார். உண்மை, நிறைய தலைவர்கள் தேவைப்படத்தான் செய்கிறார்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் மிகச்சரியான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிய இன்னொரு மிக முக்கியமான கருத்து என்னன்னா, நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணும் என்கிற கருத்தை பேசியிருக்கிறாங்க. நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தின் மூலமாக நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும். அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி பால்பட்டு கிடக்கிறது, யாரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு பதிலாகத்தான் அவருடைய இந்த பேச்சு இருக்கிறது. சில செய்திகள் அவர் நேரடியாக பேசலை, ஆனாலும் அவர் யாரை குறிப்பிட்டு பேசினார், எதற்காக அதை பேசினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொள்வார்கள். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். நாமும் நீண்ட காலமாக அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கற்றவர்கள், படித்தவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள்
இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் அரசியல் களத்தை விட்டு வெளியேறிய காரணத்தால் தான் அரசியல் களத்திற்கு வரக்கூடாத நபர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் களத்தில் வந்திருந்து அதிகாரத்தை கைப்பற்றி நாட்டை சுடுகாடாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இவர்களின் பிடியிலிருந்து இந்த நாட்டை, தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கற்றவர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும், கற்ற இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் என்கிற கருத்துக்களை நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறோம். அதை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையிலே அது பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் இன்றைக்கு நமக்கே தெரியும் சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. எவ்வளவு ஆபாசமான ஒரு கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில், குறிப்பாக அரசியல் ரீதியான விமர்சனங்கள், ஆபாசமான விமர்சனங்கள், கொச்சையான கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிறது என்பது தெரியும். அதிலும் நல்லவர்களை கெட்டவர்கள் போன்று காட்டுவது, கெட்டவர்களை நல்லவர்கள் போன்று காட்டுவது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பாருங்க. ஆனால் எது சரி என்கிற முடிவை நீங்கள் எடுங்கள், யோசித்து எடுங்கள் என்கிற கருத்தை பேசியிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு பேச வேண்டும் என்றால் அவரை அதிக அளவே சமூக வலைதளங்களிலே வசைபாடுவது, கொச்சைப்படுத்துவது, அவதூறுகளை பரப்புவது, அவருக்கு எதிரான உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் வரைக்கும் பரப்புவது யாராக இருக்கிறார் என்று கேட்டால் திமுகவினுடைய இணையதளவாசிகளாகத்தான் இருக்கிறார். இன்னைக்கு முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிரான பரப்புரைகள் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரண சம்பவங்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்றபோது திமுகவினர் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம வந்து பேச முடியாது, இங்க வந்து காட்ட முடியாது. அந்த அளவிற்கு மோசமான விமர்சனங்கள் எல்லாம் திமுகவினர் வைத்தார்கள். திமுகவினரை தான் அவர் பேசினாரா இல்லையா என்பது போக போக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தாலும் இது எல்லாவற்றையும் விட கூடுதலாக ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கும் அவருடைய பேச்சுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து பேசிய செய்திகள் அதுதான் பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. எந்த அளவிற்கு போயிருக்கிறது என்றால் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்கிற அளவிற்கு போய்விட்டது. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கப் போகிறார்கள், எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து விட்டது என்கிற அளவிற்கு போய்விட்டது. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதா, கூட்டணி வைக்க போகிறதா என்று கேட்டால் அந்த சீமான் அவர்கள் மிக தெளிவான பதிலை சொன்னார். அதை பேச வேண்டிய நேரம் இது இல்லை, அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, அது காலம் முடிவு செய்யட்டும். அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள், விஜய் வந்து விஜயனுடைய தம்பி, ஆரம்ப தொட்டு இப்போது வரைக்கும் விஜய்க்கு யாரும் பேசாத காலத்தில் கூட அவருடைய பிரச்சனைகளுக்காக பேசியவன் நான். ஏன்னா அவன் என் தம்பி, அதனால் நான் விஜய்க்கு வந்து என்னுடைய ஆதரவை ஆரம்பம் தொட்டே கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ கட்சி ஆரம்பித்து புதிதாக அவர் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ஒரு தேவையான ஒரு நிகழ்ச்சி. அதிலும் கல்வி என்பது இன்னைக்கு ஒரு வர்த்தக பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கு. அறிவை வளர்க்கக்கூடிய வகுப்பறைகள் இன்றைக்கு வர்த்தக கூடங்களாக இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த இடத்திலிருந்து அதிக அளவிலே மதிப்பெண்களை பெற்று வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து மற்ற மாணவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். நம்மளும் நிறைய படித்து இது மாதிரி விருது வாங்கணும், விஜய் அவர்களிடமிருந்து ஒரு பாராட்டை, நம்ம வாழ்த்தை வாங்க வேண்டும் என்கிற ஒரு உற்சாகம் வந்து கிடைக்கும். அதன் மூலமாக மாணவர்கள் படிப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு என்று சொன்னது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் பேசிய அத்தனை கருத்துக்களுக்கும் அந்த சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை வந்து தெரிவித்திருந்தார். போதை பொருட்களுக்கு எதிரான விஜய் அவர்களுடைய கருத்தாக இருக்கட்டும், நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்கிற அவருடைய கருத்து, இந்த கருத்துக்கள் எல்லாவற்றிற்குமே அந்த சீமான் அவர்கள் அவருடைய கருத்துக்களை ஆதரித்தார். விஜய் அவருடைய கருத்தை, அப்போ விஜய் அவர்களுடைய கருத்தை ஆதரித்த காரணத்திற்காக கூட்டணி வைக்க போகிறாரா என்று கேட்டால் எப்போதுமே நாம் சொன்னதுதான், விஜய் அவர்களோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்குமா என்று கேட்டால் கூட்டணி குறித்த அந்த நிலைப்பாடுகளை பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை. அதுக்கு இன்னும் தேர்தல் இருக்கிறது. தேர்தல் இன்னும் ஒரு 2 ஆண்டு காலம், 1.5 ஆண்டு காலத்திற்கு மேல் இருக்கிறது. அது காலம்தான் முடிவு செய்யும். அவர் இன்னும் கட்சி ஆரம்பித்து வெளியே வரவே இல்லை. அவருடைய முதல் மாநாடு கூட இன்னும் நடக்கலை. அவருடைய முதல் மாநாடு விரைவில் நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர் வருவார். வெளியே வந்து அவர் எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அணுகுகிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். அது விஜய் வந்துட்டார், அதனால விஜயோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போகிறது, கூட்டணி வைத்து விட்டது, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது என்று இப்பவே பேசுறதெல்லாம் அது இப்பவே அது குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல் இது இல்லை. அது காலம் முடிவு செய்யும். அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல் அவர் வரட்டும். அவர் வருகிறார், ஒரு மாற்று அரசியலுக்காக வருகிறார். இப்போ நாம் தமிழர் கட்சியும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் எந்த இடத்தில் இணைகிறது அப்படின்னா, 2 கட்சியுமே ஏற்கனவே இங்க இருந்த அரசியல் கட்சிகளுக்கு அரசியலுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை முழக்கத்தை முன்னிறுத்தி தான், அந்த காரணத்திற்காக தான் 2 கட்சிகளுமே இருக்கு, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும். அப்போ ஒரு மாற்றம் வேண்டும் என்று வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை அவர் இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன பேச வருகிறார், அவருடைய நிலைப்பாடுகள் என்னன்னே தெரியாம வெளிப்படையாக அவர் இன்னும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி அவரை போய் எதிர்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரட்டும். அவரை போன்ற நபர்கள், அதாவது ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கிற நபர்கள் இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் அவர் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து வருகிறார். அவர் வரட்டும், என்ன அரசியல் பேசுகிறார் என்று பார்ப்போம்.
அதுக்கப்புறம் முடிவு செய்து கொள்ளும். அதில் போய் உடனே கூட்டணி வைப்பீர்களா வைக்க மாட்டீர்களான்னா இதில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்து விடக்கூடாது என்பதில் நிறைய பேர் குறியா இருக்கிறாங்க. இங்கே இணைஞ்சிடக்கூடாது, இணைஞ்சிட்டாங்கன்னா திமுக காலி ஆகிரும், இணைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு இங்கே அரசியல் இல்லை என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. குறிப்பாக யார் நினைக்கிறாங்கன்னா திமுக நினைக்குது. திமுகவுக்கு எப்படியாவது விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்கிற அறிவிப்புகள் வருவதற்கு முன்பே அவரை சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான கடுமையான பரப்புரைகள், அவதூறுகள் எல்லாம் திமுகவினுடைய இணையதளவாசிகள் கடுமையாக முன்னெடுத்தார்கள். இவர் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா இப்போ அவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, சரி வந்துட்டாரு, சீமானோடு சேர்ந்து விடக்கூடாது, நாம் தமிழர் கட்சியோடு தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து விடக்கூடாது. விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம், ஆதரவு பட்டாளம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் நிறைய இளைஞர் படை இருக்கிறார்கள். அப்போ ரெண்டு கட்சியும் சேர்ந்தது என்றால் ஒரு பெரும் கூட்டம் வரும், பெரும் இளைஞர் படை வரும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வரும். அப்போ நமக்கு அரசியல் தமிழ்நாட்டில் காலியாகிவிடும் என்கிற ஒரு அச்சத்தில் திமுக இருப்பதாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டுகிறது. அச்சம் இருக்கிறதா இல்லையா என்பது ரெண்டாவது. ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்குற போது அவர்களுடைய அச்சம் அப்படியே தெரிகிறது. ஆனால் சீமான் அவர்கள் இன்றைய தினம் விஜய் அவர்களை வாழ்த்தியது, பாராட்டியது அப்படிங்கிறது, அவர் புதிதாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் உண்மையிலேயே அவருடைய இந்த நிகழ்ச்சிகள், மாணவர்களை சந்தித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அவருடைய பேச்சுகள் எல்லாமே நல்ல முறைமையில் தான் இருந்தது. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை தான் இதுவரைக்கும் அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ அதற்கு வாழ்த்த வேண்டும், நம்முடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். புதுசாக வந்திருக்கிறவர் நாம் நம்முடைய ஆதரவை கொடுப்போம் என்கிற அடிப்படையில் ஆனால் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதை உடனே அதை கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றெல்லாம் பேச வேண்டிய நேரம் இது இல்லை.